மொறுமொறுன்னு ஆனியன் சமோசா வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் இது உள்ளே ஊற்றி நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கேரட்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு உள்ளே சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது. வெங்காயம் பாதி வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயாச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதையே சின்ன உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா லேசாக தேய்ச்சிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயோ நெய்யோ தடவாமல் நம்ம தேய்ச்சி வச்ச இந்த மாவை இதில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடான போதும். நம்ம கை தொடுற அளவுக்கு சூட்டுக்கு. இப்போ இதில் ஒரு தட்டில் போட்டுட்டு இதில் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மடிக்கும் போது முக்கோணம் மாதிரி மடிக்கிறதுக்கு நல்லா ஷேஃபாக வரும். அதனால தான். இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இது நல்லா முக்கோணம் மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். இது பாருங்கள், உள்ளே ரொம்ப வச்சு அமுத்தாதீங்க. அது எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதை லைட்டாக ஓரங்களை தொடவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணோம்னா நல்லா பிரியாமல் அப்படியே வரும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான மொறுமொறுன்னு சமோசா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.